ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிசி பில் பெஸ்ட்டாக பண்ணுறது எப்படி, பிசி எப்படி பில் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணால் பிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பிசி பில் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பிசியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் அண்ட் ப்ராசஸர். மதர் போர்டு எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட ப்ராசஸர் எந்த விதமான ப்ராசஸர் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மதர் போர்டு எதை நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது ப்ராசஸர் தான். ப்ராசஸர் எந்த விதமான ப்ராசஸர் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மதர் போர்டை நீங்கள் உங்களால் சூஸ் பண்ணிக்கிட முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ப்ராசஸர். ப்ராசஸர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ஒரு ப்ராசஸிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஷாப் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர். அந்த ப்ராசஸரோட மல்டி டாஸ்கிங் ஸ்பீடை எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எதை ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த ரேமுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதோ எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய போறோமோ அது எல்லாமே ஒரு தொகுப்பா எடுத்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் ரேம். ஸோ ரேம் இவ்வளோதான் விஷயம். ஸோ அவ்வளோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரும் ரேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியம் இந்த ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஎம்டி, இன்னொன்று இன்டெல். இந்த ரெண்டு ப்ராசஸர் தான் இப்போ லீடிங்கில் இருக்கு. இன்டெலை ரொம்ப அசால்ட்டாக பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு இப்போ ஏஎம்டி ப்ராசஸர். ஏஎம்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசானில் நிறைய விதம் வந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரைசானில் 9 வரைக்கும் வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. நம்ம வந்து ஏஎம்டி சைட்ல எடுத்துக்கலாம். ஏஎம்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்பஸை பொறுத்து தான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. கேமர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தேவைப்படும் கிராஃபிக்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி சைடில் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கேமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமுக்காக நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் நிறைய ப்ராசஸர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசானில் 5க்கு மேலே எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 3யும் இருக்குது ரைசானில். லோ பட்ஜெட்டில் போகிற மாதிரி ஐடியாவில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ரைசான் சைடில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைசானில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைசன் 3, ரைசன் 5, ரைசன் 7, ரைசன் 9 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் ரைசன் சைடில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் குவாலிட்டியில் கூட மதர் போர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் வந்து பேசிக் லெவல் மதர் போர்டு நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து ப்ராசஸர் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரியான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மதர் போர்டு ஏதோ ஒரு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது, பட்ஜெட் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைசான் சைடில் 3 எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 வரைக்கும் அப்கிரேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 9க்கு அப்கிரேட் ஆகணும். இப்போ வந்து மணி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஸ்பீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 9 கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு போக முடியும். அண்ட் 9 அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதர் போர்டு வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ராசஸரை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டா மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்டெல் சைட் போனீங்க அப்படின்னா ப்ராசஸர் கரெக்டாக சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு சூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த சைடில். ஆனால் இங்கே ஏஎம்டி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எது ஒன்றாலும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மதர் போர்டு மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸரை மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதில் ஃபியூச்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேமர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கேம் டிசைனர், ஆப் டெவலப்பர், இந்த மாதிரியான சைட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இன்டெலா தான் இருக்கணும். இன்டெல் சைட் போனீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போறீங்க, ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ண போறீங்களா அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸரை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
இன்டெல்ல i5ல 6th ஜென் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மதர் போர்டை செட் பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸரே மாத்தி ஆகணும், மதர் போர்டு மாத்தி ஆகணும். ஸோ 2 செலவு இருக்கும். ஆனா இதுல பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதுல நீங்க கேமரா இருக்கீங்க, இன்டெல் சைடு தான் எனக்கு வரணும், ஸோ இன்டெல் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு நீங்க போட்டே ஆகணும். நீங்க வந்து டெடிகேட்டா கிராபிக்ஸ் கார்டு நீங்க போட போறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க ஏஎம்டி சைட்ல போறதை விட நீங்க வந்து இன்டெல் சைடு வரது பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து சரி, உங்களுடைய லைஃப்லயும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஏஎம்டி சைடு போனீங்க அப்படின்னா கேமுக்காக ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். மற்ற ஒர்க் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லோவா தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா. ஆனா நீங்க இன்டெல் சைட் போனீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே கேமிங் சரி, வேற எந்த ஒர்க்கும் இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு போட்டாக்கா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு போட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டெல் சைடு போங்க. எனக்கு வந்து கிராபிக்ஸ் கார்டுலாம் தேவையில்லை, எனக்கு வந்து பட்ஜெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து AMD சூஸ் பண்ணிக்கிட முடியும். இதுல இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ரேம்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ DDR2, DDR3, DDR4 இந்த மாதிரியான 3 வேரியன்ட்ல ரேம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேமும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா இந்த ப்ராசஸர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ப்ராசஸர் சூஸ் பண்ணிட்டு இந்த ரேம் மதர் போர்ட்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க இன்டெல் சைட் போனீங்க அப்படின்னா ரைசன் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா DDR3, DDR4 சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து இன்டெல் சைட் போனீங்க அப்படின்னா இன்டெல் i5 6th ஜென்னுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா DDR3 சப்போர்ட் தான் இருக்கு. i5 6th ஜென்னுக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரேம் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா DDR4 அப்கிரேடா இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. நீங்க மோஸ்ட்லி நீங்க வந்து இன்டெல் சைட நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா i5ல 6th ஜென்னுக்கு மேல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா DDR4 சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க வந்து ரேம் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்குள்ளதான் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பட்ஜெட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்க வந்து DDR3 தான் மாத்தணும். ஸோ உங்களுக்கு நிறைய வேலையா இருக்கும். நீங்க வந்து மதர் போர்டை மாத்திர மாதிரி இருக்கும், ப்ராசஸரையும் மாத்திர மாதிரி இருக்கும், ரேமும் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸர் நீங்க லோ லெவல் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய மதர் போர்டு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில எடுங்க. அதாவது இன்டெல்ல i9 10th ஜென் வரைக்கும் சப்போர்ட்டபிள் இருக்கிற மதர் போர்டு நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும்தான் நீங்க வந்து அப்கிரேட் பண்ற மாதிரியா இருக்கும். உங்களுடைய ரேம் பாத்தீங்க அப்படின்னா i5ல 6th ஜென்னுக்கு மேல நீங்க எடுங்க. ஐ மீன் 6th ஜென்னுக்கு மேல 9th அந்த மாதிரியான ப்ராசஸர் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாத்தீங்க அப்படின்னா DDR4 சப்போர்ட்டட் இருக்கு. ஸோ நீங்க வந்து i5 தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, i7 கூட நீங்க சூஸ் பண்ணிக்கிற முடியும். i7ல நீங்க வந்து 5th ஜென் மினிமம் குவாலிட்டியா எடுத்துக்கோங்க. அதை எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து DDR4 சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராசஸர் மாத்திர மாதிரியா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மினிமம் குவாலிட்டியில நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட முடியும். ஐ மீன் நீங்க வந்து ப்ராசஸர் மட்டும்தான் மாத்திர மாதிரியான விஷயமா இருக்கும். இது கீழே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா SMPS பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 450 வாட் எடுத்துக்கோங்க. இதுல பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூலர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான பிராண்ட் இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த பிராண்டை தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. நீங்க வந்து மதர் போர்ட் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா மதர் போர்ட்ல பெஸ்டான பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆசஸ்ல சூப்பரான மதர் போர்ட்ஸ் நிறையவே இருக்கு. இப்போ இந்த டைம்ல எது பெட்டரா இருக்கு, உங்களுக்கு வந்து எது சூட்டபிளான பட்ஜெட்ல இருக்கு, உங்களுக்கு எது போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மதர் போர்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேமர் ஆர் எடிட்டர் இந்த 2 சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராபிக்ஸ் கார்டு கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும். ஏன்னா நீங்க கேமர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால வந்து கிராபிக்ஸ் கண்டிப்பா போடுங்க. கிராபிக்ஸ் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க வந்து AMD சைட்ல போனீங்க அப்படின்னா AMDயோட கிராபிக்ஸ் கார்டே போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இன்டெல் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா AMD சைட்ல போகலாம், தப்பு இல்லை. ஆனா NVIDIAல இன்னும் நல்லாவே இருக்கு. ஸோ NVIDIA பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி. AMD சைட்ல போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப
லோ பட்ஜெட்லேயே நல்லாவே தராங்க. ஸோ நீங்கள் வந்து இது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை பற்றி பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்கில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க், இது மாதிரி 2 வேரியன்ட் இருக்குது. இதுக்காக ஒன்னால நீங்கள் வந்து பில் பண்ணிக்கிற முடியும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி இன்க்ளூட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் எஸ்எஸ்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே 10x ஸ்பீடில் இருக்கும். ஸோ உங்களுடைய விண்டோஸ் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா 10x ஸ்பீடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்டியோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 250 போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியன்றதுனால நான் அதிகமாக போட்டிருக்கேன். இதில் வந்து எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி. எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அது கூட இன்னும் நல்லா இருக்கு. கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே நல்லாவே தராங்க. இதை விட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் போயிட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஸ்எஸ்டியில் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ எஸ்எஸ்டி மோஸ்ட்லி எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரியான ப்ராசஸருக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்டிடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்லாம் இருக்கு. நீங்க வந்து அதில் கூட பார்த்தீங்கன்னா சாம்சங் போட்டுக்கலாம், சீகேட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கிங்ஸ்டன், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் நீங்க சீகேட் சைட்ல போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீகேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரான குவாலிட்டியில நல்ல பிராண்டா இருக்கு இப்ப வரைக்கும். இதுல ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா 5000 RPM, 7000 RPM அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ 5000 RPM பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 7000 RPM எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுடைய ஸ்பீடுல இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஸோ நீங்க ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணும்போது RPM எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கேபினெட் பாத்தீங்க அப்படின்னா RGB கேபினெட்டும் இருக்கு, நார்மல் கேபினெட்டும் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட், ஸோ நார்மல் கேபினெட், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ல இருக்கு. இது கேபினெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்ததா இருக்கு. கேபினெட் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மானிட்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கேமர், எடிட்டர், இந்த 2 கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய மானிட்டர் என்ன பாத்தீங்க அப்படின்னா கலர் கேலிபிரேஷன் மானிட்டரா தான் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டா, ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வந்து மானிட்டர் சூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கலர் கேலிபிரேஷன் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். நார்மலா நீங்க வந்து பிசினஸ்க்காக நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் தேவைப்படாது, ரொம்ப லோ குவாலிட்டியில கூட எடுத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்க வந்து எதுக்காக சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீபோர்ட் மவுஸ். ஸோ அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இல்லைன்றதுனால அது வந்து இந்த வீடியோல நான் எடுத்துக்கல. ஸோ இது பெஸ்டா வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன். நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பிசினஸ் மேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிசினஸ் மேன் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நீங்க வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா மினிமம் i3 போட்டுக்கோங்க. ரேம்லாம் அதிகமாக தேவைப்படாது, 4GB இருந்தால் போதும். எஸ்எஸ்டிலாம் அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 20-25,000லேயே முடிச்சிடும். ஆனால் எடிட்டர், கேமர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 60,000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது, உங்களுடைய மணியை பொறுத்து தான் இருக்குது இந்த பிசி பில்டுன்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதனா மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் நம்ம அதிலே கிளியர் பண்ணிக்கிறேன். என்னுடைய பர்சனலாக சேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் யாருன்னா பிசி பில் பண்ணுற ஐடியாவில் யாரா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.